ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சுவையான சிக்கன் பிரியாணி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிரியாணி இன்றைக்கி குக்கரில் பண்ண போகிறோம். குக்கர் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், பட்டை, ஜாதிபத்திரி, கடல் பாசி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன வாசனை பொருள் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினாதான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு பெரிய தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத கெட்டியான தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலை, புதினா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம சிக்கனில் தண்ணி இருக்கிறதுனால 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 டம்ளர் தண்ணி போதுமானது. இப்போ மசாலா கூட சிக்கன் ஆட் பண்ணி மசாலா சிக்கன் ரெண்டும் கோட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிதமான சூட்டில் 5 நிமிஷம் சிக்கனை நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள், சிக்கன் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ், தண்ணி இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க. எப்போவுமே பிரியாணி வெரைட்டி ரைஸ்லாம் செய்யும்போது ஒரு உப்பு தூக்கலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பிரியாணி வந்து வரும்போது உப்போட அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வரட்டும். விசில் வந்துடுச்சு. எப்போவுமே விசில் வந்த உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். அப்படின்னா தான் பிரியாணி நல்லா செட்டாகி இருக்கும். குழையாமல் உதிரி உதிரியாக வரும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. குழையாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.